அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கோம். நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்த மாதிரி ஏற்காடு போய் என்ஜாய் பண்ண ஃபுல் vlog பூராமே இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஃபுல்லி என்ஜாய்மெண்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டான ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ஃபேமிலியோடு போய் நல்லா ஃபன் என்ஜாய் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்ல கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஒரு ஹோட்டலில் சேலத்துலேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு தான் வந்திருக்கோம். பிள்ளைங்க போனோட்டையுமே பரோட்டா தான் கேட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு போனாலே பரோட்டா தான் கேட்பாங்க. அந்த பரோட்டாவும் அந்த சால்னாவும். ஸோ அதுக்காக போனோட்டே பரோட்டா பூரி எல்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு. இவங்க தான் நமக்கு சர்வ் பண்ணாங்க. ரொம்பவே சூப்பரான சர்வன்ட். என்ன வேணும் சாமி, என்ன வேணும் சாமின்னு கேட்டு கேட்டு வந்து சர்வ் பண்ணாங்க. அதை மறக்கவே முடியாது. ஸோ அதுக்காக அவங்களையுமே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கடைசியாக போகும்போது நாங்கள் வந்து கர்நாடகாலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, நானும் வந்து மைசூரில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னடத்திலே பேசினாங்க. அப்படி பேசுகிறத பார்த்து நமக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம ஊர் லாங்குவேஜ் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அந்த கட்ட பாய் சொல்லிவிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸுமே கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஏன்னா இந்த மாதிரி வந்து கேட்டு கேட்டு பரிமாறுறவங்க கண்டிப்பாக நம்ம வீட்டிலலாம் அம்மா தான் அந்த மாதிரி பரிமாறுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க பரிமாறினாங்க. இப்போ வந்து ஏற்காடு மலையெல்லாம் ஏற ஆரம்பித்து இப்போ ஒரு வழியாக சிட்டிக்கு வந்தாச்சு. உள்ளே ஏற்காடுக்குள்ளே வந்தாச்சு. வந்துட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊட்டி சாக்லேட் ஊட்டி சாக்லேட் ஃபேக்ட்ரி ஒரு கடை இருக்குது. லாஸ்ட் டைம் நம்ம வந்திருந்த போது கூட இங்கே தான் நாங்கள் வந்து சாக்லேட்ஸு வறுக்கி எல்லாமே வாங்கிட்டு போனோம். ஃபஸ்ட்டு போனோட்டே போட் ஹவுஸ் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் பார்க் பண்ண ஹப்பி போயிட்டாங்க. நாங்களுமே இங்கே வந்துவிட்டோம். உள்ளே என்ட்ரிக்கு தனியாக டிக்கெட்டு, அதுக்கப்புறம் நம்ம போட்டில் போகிறதுக்கு தனியாக டிக்கெட்டு, காரை பார்க் பண்ணுறதுக்கு தனியாக டிக்கெட், இந்த மாதிரி செப்பரேட்டாக டிக்கெட் வாங்குறாங்க. பட் டிக்கெட் வாங்கினாலுமே ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு. போனோட்டே நாங்கள் வந்து ஃபேமிலியோடு சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அந்த லேக் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த இடத்துக்கு போனோட்டையுமே ரொம்ப கோல்டாக ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு தண்ணி இருக்கிறனால. ஆக்சுவலாக நாங்கள் போயிருந்த கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் குளிர் அடிக்கலை. லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து மாமா பையன் கல்யாணத்துக்கு போயிருந்தபோது கூட ஏற்காடு போயிருந்தோம். அப்போ வந்து கிளைமேட் ரொம்பவே கோல்டாக இருந்துச்சு. அப்போ டிசம்பர் டைம். இப்போ சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால நமக்கு குளிர் எதுவும் அடிக்கலை. கொஞ்சம் நேரத்துலேயே ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நாங்கள் தனியாக பாப்பாங்க 2 பேரும் செப்பரேட்டாக ஒரு போட்டில் வரேன்னு சொல்லிட்டாங்க. நான், ஹப்பி, என்னுடைய சித்தி பையன் நாங்கள் 4 பேரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டில் ஏறிக்கிட்டோம். 2 பேர்த்துக்கு தனியாக ஒரு போட்டு, 4 பேர்த்துக்கு தனியாக ஒரு போட்டு, அந்த மாதிரி வந்து ப்ரிஃபர் பண்ணி நாங்கள் எல்லாருமே வந்து பெடல் பண்ணுறதுல தான் போனோம். பெடல் பண்ணுறது தான் மஜாவே. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் சும்மா உட்காந்துட்டு அவங்க வந்து மோட்டார் போட்டில் கூட்டிகிட்டு போகிறது அது அவ்வளோ ஒன்றும் மஜாலாம் இருக்காது. ஸோ நம்மளே வந்து லைவாக பெடல் பண்ணி அப்படியே அதில் வந்து போகிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் வந்துட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு பெடல் பண்ண. சுற்றி மரங்களுக்கு நடுவில் நம்ம மட்டும் அந்த போட்டில் போகிறது ஒரு தனி சுகம்தான். பார்த்தீங்களா, நான் எப்படி ஜாலியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஹப்பிக்கு வந்து கால் வந்துருச்சு. இந்த பிஸ்னஸ் மேனே இப்படி தாங்க, எங்கே போனாலும் அவங்களுக்கு கால் வந்துடுது. நம்ம கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு அப்படியே வந்து ஃபோனில் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ் விட்டு வெளியே வந்தாச்சு. போட் ஓட்டுனனால ரொம்பவே தண்ணி தாக அடிச்சிச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாக்கோபார் ஐஸ்கிரீம் இருந்துச்சு. அதை தான் வாங்கி சாப்பிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடமா இருந்துச்சு. ஏன்னா ஏற்காடு போகிற ஒவ்வொருத்தரும் மிஸ் பண்ணாமல் போக வேண்டிய இடம் இந்த பீக்கு பார்க் தான். ரொம்ப எங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணது இங்கே தான். நாங்கள் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் பீக்கு பார்க்கில். ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு உள்ளே போகிறதுக்கு 300. சின்ன குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா அதாவது 200 சென்டிமீட்டருக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 200. தம்பிக்கு மட்டும் 200 வாங்கினாங்க. மீதி எல்லாத்துக்குமே 300 தான் பர் பர்சனுக்கு வாங்கினாங்க. 300 கொடுத்தாலும் ரொம்பவே ஒர்த்தபிளான பிளேஸ் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. போனோட்டி இந்த மாதிரி கார்டன் தான் இருந்துச்சு. எல்லா செடிகளும் பார்க்குறதுக்கு ஒன்று யூனிக்காக கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸு அப்படியே அந்த இடத்துல இருந்துக்கலாம் போல் இருந்துச்சு. ரொம்ப எப்படி இந்த சொர்க்கத்துக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகழகான ஃப்ளவர்ஸ். எனக்கு பார்த்ததுமே எல்லாத்தையும் வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. வீட்டில் செடிங்க வைக்கிறதுக்கு நம்ம வீட்டிலே நிறைய செடிங்கள்லாம் இருக்குது. பட் ஆனாலும் இந்த செடியெல்லாம் இருக்கிற ஒவ்வொரு பூவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு அந்த இடத்த விட்டு வரவே மனசு இல்லை. ஒவ்வொரு செடியும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கினாங்க. பட் ஆனால் நம்ம வந்து இன்னதான் வாங்கிட்டு அப்புறம் கார்லேயே வச்சுருந்துட்டு அப்புறம் ஊருக்கு நம்ம கார் ட்ராவலில் வர்றனால கண்டிப்பாக அந்த செடி வீணாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எதுவும் வாங்கலை. அப்படியே அங்கே நின்று ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து அங்கே சீட்ஸ் வந்து கிடைக்குதுன்னு சொன்னாங்க, ஃப்ளவர்ஸோட சீட்ஸ்லாம். எனக்கு பிடிச்ச 2 பூவோட ஃப்ளவர்ஸோட சீட்ஸ் மட்டும் சரி எக்ஸாம்பிளுக்கு வாங்கிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட்டு 150 ரேஞ்சுக்கு வந்து கொடுத்தாங்க, சேல் பண்ணாங்க. அதை வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ அதுக்கடுத்து
அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே போனோம்னா நமக்கு விதவிதமான கோழிகள், கோழியிலேயே அவ்வளோ வெரைட்டியான கோழிகள்லாம் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு கோழிக்கும் ஒவ்வொரு பேர். ஒவ்வொரு கோழியும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. சைனா, ஜப்பான், அமெரிக்கா, நெதர்லாண்டு இந்த மாதிரி இப்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் இல்லையா, அந்த வீடியோவிலே வந்து ஒவ்வொரு கோழியோட பேரும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ கவர் பண்ணியிருக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியான கோழிகள் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. காலில் ஷூ போட்டிருந்த மாதிரி கோழிகள் இருந்துச்சு. தொப்பி வச்சிருந்த மாதிரி கோழிகள் இருந்துச்சு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேருமே இருந்துச்சு. குட்டியாக கோழிகள் இருந்துச்சு. கோழியில் இத்தனை ரகமா அப்படின்னு பார்த்தோம். இது வந்து ஆஃப்ரிக்கா கோழி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யுனைடெட் கிங்டம் கோழி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இந்த நெருப்பு கோழிகள், ஆஸ்ட்ரிச் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாமே இருந்துச்சு. அதுக்குமே நிறைய பேர் வந்து ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த பிளேஸ் இதுதான், இந்த மீன் இருக்கிற இடம். இந்த மீன் இருக்கிற இடத்துக்கு மட்டும் உள்ளே போகிறதுனா 4 பேர்த்துக்கு 100 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. நான் பிள்ளைங்க 3 பேர் மட்டும்தான் உள்ளே வந்தோம். கையில் ஏதோ ஒரு இது மாதிரி கொடுக்குறாங்க மீனுக்கு ஃபுட்டு. அதை நமக்கு லிக்விட் மாதிரி கொடுக்குறாங்க, ஹேண்ட் சானிடைசர் மாதிரி. அதை அடிச்சுட்டு அப்புறம் போய் இந்த மீனுக்கு ஃபுட்டு கொடுக்கணும். ஸோ ஃபுட்டு கொடுக்கறதுக்காக நான் பிள்ளைங்க எல்லாமே உள்ளே வந்திருந்தோம். இந்த மீனை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, கலராக பாருங்களேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த இடத்துல நிற்கும் போது மனதுக்கு அவ்வளோ ஒரு அமைதியாக, சந்தோஷமாக, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம் இந்த இடத்துக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய இடம் இந்த இடம்லாம் அப்படின்னு நான் சொல்வேன். பிள்ளைங்களுமே ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணி பார்த்தாங்க. மீனை வந்து தொடலாம், டச் பண்ணலாம். ஒரு சிலர் வந்து கையிலலாம் தூக்குறாங்க. நானுமே ட்ரை பண்ணேன், பாருங்கள். வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த குளம் ஃபுல்லாக கலரான மீனுங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ஆரஞ்சு கலரு, எல்லோ கலரு, பிளாக் கலரு, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாருமே நிறைய நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. இந்த அருவியிலேருந்து தண்ணி கொட்டுற மாதிரி இருக்குது. அந்த குளம் ஃபுல்லாகவே மீன் வச்சுருக்காங்க. ஸோ அங்கேருந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்தாச்சு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த காலில் வந்து சாக்ஸ் போட்ட மாதிரி கோழி இருந்துச்சுன்னு. இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருக்கு. அதாவது அந்த எந்தெந்த ஊர்லேருந்து கோழிங்க வந்திருக்கு, அது எத்தனை வருஷம் வரைக்கும் உயிர் வாழும், எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே வந்து காமிச்சிருந்தாங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான நாய். வந்து பக்கத்தில் போய் எடுக்க முடியல, வெளியும் வரல. ரொம்ப வந்து வெரைட்டியாக இருந்துச்சு. அந்த லியோ படத்தில் வரும் இல்லையா ஒரு மிருகம், அந்த மாதிரி ஒரு நாய் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாத்து, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இந்த நெருப்பு கோழி, பெரிய கோழி. எல்லாருமே வந்து நிறைய பேர் ஃபுட்டு கொடுத்தாங்க. அது வந்து வாங்கி சாப்பிடுச்சு. ஹஸ்பண்டுமே ஃபுட்டு கொடுத்தாரு. நாங்கள் தான் பக்கத்தில் போகல, ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆடு, விதவிதமான ஆடுங்க வந்து கும்பெல்லாம் பெருசாக வச்சுக்கிட்டு, ஒட்டகம், இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. நாய்க்குட்டி கூட விதவிதமாக அழகழகாக குட்டியான பப்பீஸ்லாம் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபன் பண்ணுறதுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக இந்த மாதிரி ஸ்பேஸஸ்லாம் இருக்குது. நம்ம அங்கே நின்று எல்லா இடத்துலையும் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இந்த பிக்கோ பார்க்கில் வந்தால் டைம் எப்படி போகுதுன்னே சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்து முடிச்சுட்டு இன்னும் ஸ்பெஷலான இடங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் வரும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நின்று என்ஜாய் பண்ணி ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் நிறைய எடுத்துட்டாச்சு. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு மெமரிஸ் இல்லையா, எடுத்து பார்க்கும்போது நம்மலாம் அங்கெல்லாம் போகணுமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த டாகெல்லாம் உள்ளே போய் டச் பண்ணியுமே பார்த்தாங்க. நம்ம வந்து டச் பண்ணுறதுக்கெலாம் போகலை, வெளியே நின்று பார்த்து அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டாச்சு. ஹஸ்பண்ட் வந்து இந்த ஆஸ்ட்ரிச்சுக்கெல்லாம் ஃபுட்டெல்லாம் கொடுத்தாருன்னு சொன்னீங்களா, அந்த கிளிப்பு தான் இது. ஃபுட் கொடுக்கும்போது எடுத்தது. நிறைய பேர் கொடுத்தாங்க. எனக்கு பயமாக இருந்துச்சு. இப்போ வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து அங்கேருந்து நம்ம பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்குற இடத்துக்கு போகிறோம். இங்கேயுமே செம்ம ஃபன், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்குற இடத்துக்கு நம்ம உள்ளே போனோட்டி உள்ளே எல்லா விதமான பேர்ட்ஸும் இருக்குது. நம்ம வந்து இது வரைக்கும் லைஃப்லேயே பார்க்காத எத்தனையோ விதமான கிளிகள், பறவைகள், குயில்கள், இந்த மாதிரி எல்லா விதமான பேர்ட்ஸும் வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். 300 ருபீஸ்க்கு இது எவ்வளோ ஒர்த்தபுளாக இருக்குதுன்னு பாருங்களேன். ரொம்ப வந்து நம்ம எல்லாருமே வந்து மனசளவில் ரொம்ப சின்ன குழந்தையாக மாறிடுவோம். இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போய் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.
இது வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஏதோ லிக்விட் மாதிரி ஊற்றிருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து மிதிச்சுட்டு தான் நம்ம வந்து உள்ளேயே போகணும். ஸோ பேர்ட்ஸுக்கெலாம் எதுவும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போல் சரி நாங்களுமே அதெல்லாம் வந்து மிதிச்சுட்டு அப்படியே வந்து உள்ளே போயிட்டோம். உள்ளே போனோட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே கிளி குயில்கள்லாம் இருக்குது. நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஃபுட்டு கொடுக்குறாங்க. அந்த ஃபுட்டை வந்து நம்ம வாங்கி கையில் வச்சுக்கிட்டோம்னா கிளியெல்லாம் வந்து நம்ம கையிலேயே உட்காரும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஃபன்னான விலாகாக தான் இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. என் கையிலெல்லாம் ஷோல்டர்லலாம் நிறைய கிளிகள் வந்து உட்காந்துச்சு. அது வீடியோவில் தொடர்ந்து வரும். ஸோ நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்களும் போன ஆர்வத்தில் கையில் ஃபுட்டெல்லாம் வச்சுக்கிட்டு வா வா கிளி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். ஒரு கிளியுமே வரலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போக போக நிறைய கிளிகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே போனோட்டே ரொம்ப எனக்கு வேக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னால் தொடர்ந்து வந்து ஸ்கார்ஃப் கட்டி இருக்க முடியல. அப்படியே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக அவுத்து விட்டுட்டு அப்படியே வந்து சரி ஏன்னா அப்போது நாங்கள் உள்ளே போயிருக்க டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:30 மேலே இருக்கும். ரொம்ப வெயிலாக இருக்க டைமாக. ஸோ அந்த டயத்தில் தான் உள்ளே போயிருந்தோம். இப்போது வந்து உள்ளே வந்தோட்டி நிறைய இடம் இருக்குது. நம்ம உள்ளே தாண்டி 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 நிறைய பிளேஸுக்கு போகணும். போகிறதுக்கு முன்னாடியே நல்லா வந்து நிறைய இரும்பாலான சங்கிலிகள்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம உள்ளே போனோம். என் சித்தி பையன் கையில் அழகாக ஒரு குருவி வந்து உட்காந்துருச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஹப்பி கைக்குமே அது போச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹப்பிக்கு ஒரே ஹாப்பி. எனக்குமே வந்து குருவி உட்காரணுன்னு ஆசை. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளி வந்து என் கையிலையுமே வந்து உட்காந்துச்சு. எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. அது கையில் ஊறும்போது முழுன்னு இருந்துச்சு. என் பையன் ஆசைப்பட்டான் அவனுக்கு கைக்கு மாற்றி உள்ளான்னு பார்த்தா போகவே மாட்டேன்ட்டுருச்சு. நான் இப்படி இந்த குருவியை டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா என் ஷோல்டரில் வந்து ஒரு குருவி வந்து உட்காந்துருச்சு. அதுவுமே நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சித்தி பையன் அவன் ஒய்ஃபு அவன் பிள்ளை எல்லாமே அவங்ககிட்ட வந்து நல்லாவே உட்காந்துருந்துச்சு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா என் ஷோல்டரில் ஒரு குருவி வந்து உட்காந்துச்சு. கிளி வந்து எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. இங்கே வந்து நிறைய கிளி குருவின்னு எல்லாம் நிறைய விதமாக இருக்கா. ஸோ என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. எல்லோ கலர் கிளி வந்து உட்காந்துச்சு. பச்சை கலர் கிளி வந்து என் ஷோல்டரில் உட்காந்துச்சு. நிறைய இங்கே இருக்கிறது எல்லாமே இப்போ வந்து கிளிகளாக தான் இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்லையா ஜெயில் மாதிரி வந்து நமக்கு நிறைய கம்பிகள்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தாண்டி இப்படி தான் உள்ளே வரணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பெரிய பெரிய கிளிங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். விதவிதமான கிளிகள். இப்போ ஒருத்தர் ஷோல்டரில் பார்த்திங்கன்னா பெரிய கிளி இருக்கிறதுல ரொம்ப பெரிய கிளி அதுதான். அது வந்து உட்காந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பறவை பேர்லாம் என்னன்னே தெரியல. பறவை பார்க்குறதுக்கு எல்லாமே ஒன்று ரொம்ப அழகாக யூனிக்காக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த பெரிய கிளி உட்காந்துருந்துச்சு இல்லையா அவர் மேலே அது வந்து பறந்து போயிடுச்சு. ஒரே சத்தம் உள்ளே போனோட்டையுமே ஒரே இந்த கிளிங்களோட சத்தம் தான். ஒரே காய்ச்சி மூச்சுன்னு அப்புறம் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறனால ரொம்பவே வந்து க்ரௌடாகவும் சவுண்டாகவும் தான் இருந்துச்சு. அதனால் நான் வந்து எந்த ஓன் சவுண்டுமே ஆட் பண்ணலை. கிளிகளோட சவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அங்கங்கே ஜோடியாக வந்து கிளிகளுமே உட்காந்துருந்துச்சு. இங்கே பார்த்திங்களா இங்கே 2 ஜோடியாக உட்காந்துருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ஜோடியாக நிறைய கிளிகள் வந்து உட்காந்துருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஜோடி கிளிகள் போல் ஜோடியாக உட்காந்துருந்தாங்க. இந்த பறவை பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் ஒரு வகையான கிளின்னு தான் நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. விதவிதமான கிளிகள் இருந்துச்சு. சரி நாங்களும் வந்து அந்த பெரிய கிளியை வான்னு தீனி கொடுத்து கூப்பிட்டு பார்த்தோம். வரவே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா மூக்கு மட்டும் எவ்வளோ நீட்டமாக இருக்குது பார்த்திங்களா அதோட பீக்கு. இது ஒரு விதமான பறவை. ஏதோ மரம் கொத்தி அந்த மாதிரி இருக்குமோ என்னன்னு தெரியல. பட் ஆனால் நமக்கு பார்க்கறதுக்கு அதோட பீக் ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூப்பிட்டோம் வந்துடுச்சு. வந்து ஃபுட் வந்து பிளேட்டில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுட்டு கூப்பிட்டோன்னா இந்த பறவைகள் வந்து வந்துடுது. நானுமே அந்த மாதிரி தான் கொடுத்தோம். எங்ககிட்டயுமே வந்துச்சு. ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இந்த பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துட்றாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பப்பாயா வாட்டர்மெலன்லாம் போட்டிருக்கு. அதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு கிளியை கூப்பிட்டோன்னா நமக்கு கிளிங்கெல்லாம் வருது. என்னோடய பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கிளி க்ரீன் கிளி ரெண்டுமே வந்துருந்துச்சு. ரெட் கலர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அந்த கிளி அப்படின்னு சொல்லுவாங்களே இந்த கிளி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்களே கிளியே ரொம்ப அழகு தான் இல்லையா. அந்த கலரெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பெரிய பறவை மட்டும் வரவே இல்லை. ஹப்பி கூப்பிட்டாரு. அப்படியே அந்த பெரிய பறவை வந்து உட்காந்துச்சு. ரொம்ப வந்து அது பீக் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். கலர்ஃபுல்லான பீக்கு. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நான் வந்து வீடியோ எடுத்ததோடு விட்டுட்டேன். ஹப்பி வந்து ஃபுட்டு கொடுக்குற மாதிரி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா விதவிதமான இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா விதவிதமான பறவைகள் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட ஃபெதர் பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டமாக வந்து க்யூட்டாக அழகாக இருக்குது பார்த்திங்களா. இந்த
பறவை வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இது வந்து கோல்டன் ஃபெதர்ஸ் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே இதுக்கு வந்து நெக்கு ஃபெதர்ஸ் எல்லாமே கோல்டன் கலரில் இருந்துச்சு. இதுக்கு பேரே வந்து ஏதோ கோல்டன் ஸ்பேரோன்ற மாதிரியே போட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபிஷ் டேங்க் விதவிதமான ஃபிஷ்ஷஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஃபிஷ் எக்ஸிபிஷன்லலாம் அந்த மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லான நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே போனோம். பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்ப அழகழகாக இருந்துச்சு எல்லாமே. ரொம்ப வந்து சூப்பரான பிளேஸ். என் லைஃப்லேயே வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணி பார்த்த பிளேஸ் இது. வந்து மறக்கவே முடியாத ஒரு பிளேஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். நமக்கு ஏதாவது மனசுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஃபீலிங்காக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே இந்த புத்தாவில் வாட்டர் ஃபால்ஸ் வர மாதிரி இருந்துச்சு. அதை டச் பண்ணால் அந்த தண்ணி வந்து அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. அதெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பீக்கு பார்க்லேயே ஒரு ஷாப் இருக்குது. எல்லாமே வந்து மரத்தால் செஞ்ச பொருட்கள், ஹேண்ட் கிராஃப்ட்டு எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ஒவ்வொன்றுமே யூனிக்காக சூப்பராக இருந்துச்சு. அப்படி வந்து இந்த கத்தியெல்லாம் எடுத்து விளையாண்டுட்டு இருந்தார். அப்படியே வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாமே இந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்ட், அதாவது வீட்டுக்கு தேவையான யூனிக்கான பொருட்கள்லாம் இருந்துச்சு. நானுமே வந்து பார்த்திங்கன்னா காரில் வைக்கிற மாதிரி 2 பொருள் வாங்கினோம். அப்புறம் ஐ லவ் ஏற்காடு இது போட்டிருக்கு இல்லையா, இதுவுமே நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒட்டி வைக்கலாம், மேக்னெட் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிக்காதது பாம்பெல்லாம் இருந்துச்சு. ஹப்பி எடுத்து கையில் எடுத்து விளையாண்டுட்டு இருந்தார். என் மேலே போட்டெல்லாம் பயன்படுத்தினார். இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்து நாங்கள் அங்கே வாங்கினோம். வாங்கி முடிச்சுட்டு அப்படியே வந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தால் இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விதவிதமான பறவைகள். இந்த பறவை பார்த்திங்கன்னா கழுத்தில் வந்து பலூன் மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பேர் இருக்குது. அந்த பறவைகள் வந்து எவ்வளோ நாள் வாழும், எங்கேருந்து எந்த ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் போட்டிருக்காங்க. ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு யூனிக்காக இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் எல்லாமே இங்கே கொண்டாந்து வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்களா அதோட ஃபேஸே தெரியல, ஃபுல்லாக எல்லாம் மறைச்சிக்கிச்சு. அவ்வளோ பெரிய கொண்டை இதுக்கு, அழகாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கிங் பிஜோன். ரொம்ப பறவை இந்த புறாலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய புறாவாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு குண்டா கோழி மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக வேறு நாட்டிலேருந்து ரொம்ப வந்து செலக்டிவாக ஒவ்வொரு பேர்ட்ஸையும் கொண்டாந்து வச்சுருக்காங்க. ஒன்று போல் ஒன்று இல்லை, எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பறவைகள்லாம் நம்ம வந்து லைஃப்பில் எப்போ பார்ப்போம்னு தெரியாது. பட் ஆனால் பீக்கு பார்க் போனால் எல்லாமே பார்க்கலாம். விதவிதமான பறவைகள், விதவிதமான அனிமல்ஸு, பேர்ட்ஸு, அப்புறம் வந்து எல்லாமே இருந்துச்சு. இங்கே பார்த்திங்களா 2 மூஞ்செலின்னு நினைக்கிறேன், இது எலி. இதெல்லாம் பார்த்து முடித்து அப்படியே வந்து பீக்கு பார்க்லேருந்து வெளியே வந்துட்டு இப்போ வந்து பக்கோடா பாயிண்ட் வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லா வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே வியூ தான் மெயின். அந்த வியூ கிட்டேருந்து நாங்களுமே கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படி வந்து கார் வந்து பார்க் பண்ண போயிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். நாங்கள் போன டைம் வந்து ரொம்பவே சம்மராக இருந்தனால எங்களுக்கு அவ்வளோன்னு அந்த கோல்டே தெரியல. பட் ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பனி காலத்தில் போனீங்கன்னா ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ பக்கோடா பாயிண்ட்டு உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்துட்டுமே நிறைய வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுற மாதிரி திங்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. பார்த்தோம் டிஃப்ரெண்ட்டாக. அதுக்கப்புறம் இந்த கூடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற பொருளில் அழகாக கூட செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப அழகாக யூனிக்காக இருந்துச்சு. நான் வந்து போட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். பிள்ளைங்க கேட்டாங்க. பட் ஆனால் வாங்கி அதை அப்படியே அந்த ஒரு நாள் போடுறதோட சரி. இந்த 2 வந்து கீ பஞ்சு மட்டும் வாங்கினோம். பெரிய பாப்பா கொன்று, சின்ன பாப்பா கொன்று. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சுக்கு வந்தாச்சு. இங்கே லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா லியோ ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நான்வெஜ் அண்ட் வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் எல்லாமே இருக்கும். சரி, நம்ம இளைய தளபதி விஜய் பேரில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக நியூவாக ஓப்பன் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. வந்தோம். ஃபுட்டு வந்து பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, சுமார் தான். ஒருவேளை நாங்கள் வாங்கின ஐட்டம் அப்படி இருந்திருக்குமோ என்னமோ. நாங்கள் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸ் இந்த மாதிரி தான் வாங்கினோம். நாங்கள் அங்கேருந்து கிளம்பி சேர்வரைன் ஹில்ஸுக்கு தான் வந்திருந்தோம். இந்த ஹில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி ஒரு 5 o'clock போல் ஒரு லாஸ்ட் டைம் வந்திருந்தோம். அவ்வளோ சூப்பர் கூலான கிளைமேட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரே வெயில், வீடியோவே எடுக்க முடியல. பிள்ளைங்களுமே ஜாலியாக சுற்றி அந்த பாயிண்ட் அந்த என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. சூசைட் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது பாருங்கள். ಮಾತನ್ನು ಹೇಳ್ಬಿಟ್ರಿ ನೀವು ಎಲ್ಲಿ ಕಂಡ್ರು ನಾನು ಬರ್ತೀನಿ. ವಾಸಾಯು ಆಯ್ತು.
வெயில் வந்து மூஞ்சிலே அடிக்குதுன்னு ஹப்பியோட சன்கிளாஸ் வாங்கி நான் போட்டுக்கிட்டேன். இப்போ நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னட லாங்குவேஜில் நாங்கள் வந்து ஒரு டயலாக் பேசினோம். ஏன்னா ஹப்பியும் நானும் ஊருக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, பிள்ளைங்களுக்காக கடைசியில் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ஸ் ஆகுவாங்க. இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு, சரி ஹப்பி நீயும் நானும் அது மாதிரி ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு ஹப்பி வந்து ஃபஸ்ட்டு கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நீ வருவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப்கிட்ட கேட்பாங்களாம். ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் காலம் முழுதும் உங்கள் கூட வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியே வந்து அவங்க 2 பேரும் சூசைட் பாயிண்ட் மேலேருந்து கீழே விழுந்து செத்துருவாங்க. அப்படி ஒரு கன்னட படம் இருக்குது. ஸோ அதை தான் நாங்கள் வந்து கன்னட லாங்குவேஜில் பேசி ஒரு வீடியோ எடுக்கலான்னு வீடியோ எடுத்தோம். அப்போ தான் தெரிஞ்சிச்சு நடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, செல்வராயன் ஹில்ஸில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது இந்த தந்தூரி டீ. அங்கே தான் வந்திருக்கோம். தந்தூரி டீ வாங்கி குடிச்சிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ப்ளேஸ் அப்படிங்கிற ஒரு கேமிங் ஜோனுக்கு தான் வந்திருக்கோம். எனக்கு குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய இடம் இந்த இடம். ரொம்ப கண்டிப்பாக மஸ்ட் விசிட்னே சொல்லுவேன். ஒவ்வொரு கேமும் ஒவ்வொரு யூனிக்காக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே வந்து குழந்தைங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு, 5:30க்கு மேலே ஆகிடுச்சு. சரி சீக்கிரம் வந்து நம்ம மலை இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கேம்ஸ் விளையாடலை. நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. நாங்கள் வந்து தம்பி வந்து பார்த்திங்கன்னா, இந்த பஞ்சி ஜம்பிங் மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து கேட்டான். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ₹1000 கார்டுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம் ப்ளே கேம்ஸில். பிள்ளைங்க 3 பேருமே வந்து இங்கே விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டாங்க. நம்ம ₹1000 கார்டு வாங்கினா ₹200 எக்ஸ்ட்ரா தராங்க. அப்புறம் போகும்போது நம்ம கார்டில் வந்து ₹100 வந்து அந்த கார்டு கொடுக்கும்போது ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. இதுக்குள்ளே விளையாடுறதுக்கு நம்ம போட்டிருக்க ஸ்லிப்பர்ஸ்லாம் கழட்டிட்டு அதுக்கு தனியாக சாக்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ரேடியம் கலரில் அந்த சாக்ஸ் போட்டுட்டு தான் விளையாடணும். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஒவ்வொரு பாக்ஸில் மட்டும் தான் குதிக்கணும். 2 பேர் சேர்ந்துலாம் குதிக்கக்கூடாதுன்ட்டாங்க. இந்த இது பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே வேணால் எத்தனை பேர் வேணால் வந்து குதிச்சு விளையாண்டுக்கலாம். அதில் வந்து நிறைய பில்லோஸ்லாம் இருக்கு இல்லையா, சாஃப்ட் ஐஸ் மாதிரி, அதுக்குள்ளே வந்து எத்தனை பேர் வேணாலும் குதிச்சு விளையாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பிள்ளைங்க எல்லாமே குதிச்சு விளையாண்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப வந்து ஃபன்னான கேமாக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணி ரொம்ப டயர்டாகிற விளையாண்டாங்க. நமக்கு வந்து ஒரு ½ அன் ஹவர் டைம் கொடுக்குறாங்க. ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 250 சார்ஜ் பண்ணுறாங்க. பிள்ளைங்க வந்து விளையாடும்போது நல்லா வந்து வைப்பான சாங்ஸ்லாம், கூஸ் பம்ப்ஸாக இருக்கிற சாங்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது பிள்ளைங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி குதித்து வந்து விளையாடுறாங்க. இதில் ஃபுல்லாக மேலே ஏறிட்டு அப்படியே ஹைட்லேருந்து என் பையன் குதிச்சான். அதையுமே கொஞ்சம் நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து விளையாட முடிச்சுட்டு இதோட நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். ஏற்காட்டில் வந்து பார்க்குறதுக்கு நிறைய பிளேசஸ்லாம் இருந்துச்சு. ஆல்ரெடி நாங்கள் வந்து 1 டைம் விசிட் பண்ணனால நாங்கள் அந்த பிளேசஸ்க்குலாம் போகலை. பார்க்கு இந்த மாதிரி நிறைய இடத்துக்குலாம் நாங்கள் லேடிஸ் பாயிண்ட் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகலை. நாங்கள் போகாத இடத்துக்கு மட்டும் போயிட்டு அப்படியே வந்து இப்போ நாங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த vlog வந்து இதோடு முடிஞ்சிருச்சு. இந்த vlog பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னுடைய vlog வந்து பார்த்திங்கன்னா, ஃபேமிலியோட மேட்டூர் போன vlog தான் வரும். ஸோ see you on the next video. Until then, let's see you. Bye bye. Sophia Mansoor. Thank you for watching this video. Assalamu alaikum. Bye guys.